நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் போட்ட ஒரு வைரல் போஸ்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ வழியை கடந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டி தான் பேசும் பொருளாக மாறி இருக்கு. ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் அவங்க போட்டிருந்தாங்க, பீஸ் ஃபவுண்ட் மீ, ஐ சூஸ் மை வாய்ஸ் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு வரிக்கு பின்னால் கிட்டத்தட்ட 2 வருஷமா அவங்க அனுபவிச்ச மிகப்பெரிய மன உளைச்சலை இப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே துருவ விக்ரமோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள் பரவுனுச்சு. ஆனா இதுவரையும் அவங்க ஓப்பனா யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படிங்கறத அவங்க சொல்லல. ஆனா கடந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்பவுமே மன உளைச்சலை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ நான் பூ மாதிரி மலர்றதுக்கு பதிலா நாளடைவுல ரொம்பவே சுருங்கி போய்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு, யாருடைய பேரையும் அவங்க வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலும் அவங்க கடந்து வந்த பாதை ரொம்பவுமே கடினமானது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. சில நாள் ரெமோவா, சில நாள் அந்நியனா, ஒரு பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருந்தா எப்படி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும்? அது மட்டும் இல்லாம என்ன திரைப்படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு கூட அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய உறவு இப்படி முடிஞ்சு போகும் அப்படிங்கிறத நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அனுபமா. எங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ். இதை பற்றி பேசுகிறப்போ நிறைய பேருக்கு இது என்ன அப்படிங்கிறது கூட தெரியல. ஏதோ பார்க்குறதுக்கு சாதாரண சண்டை மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிறவங்களோட சுயமரியாதையை, கான்ஃபிடென்ஸை துண்டு துண்டாக உடச்சி போட்டுரும். இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அனுபவிச்ச வழிகள் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பல பெண்கள் வெளியில் சொல்ல பயந்துட்டு அமைதியாக இருக்கிற இந்த இடத்துல இவங்க தைரியமாக வாய்ஸ் கொடுத்துருக்கிறது பாராட்டுக்குரியது அப்படின்னு பலருமே இந்த விஷயத்த பாராட்டியிருக்காங்க. இருந்தாலும் 2 வருஷமா இப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்களே, ஒரு நடிகை இவங்களாலே வெளியில வர முடியல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி உண்மையாவே துருவ் விக்ரம் தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க.